அனைத்து ஆசிரியர்களுக்கும் காலை வணக்கம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் தெரியும் டிஎன்டிஆர்பி ஒரு டிஎன் டெட் எக்ஸாம், யூஜிடிஆர்பி இது மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பதிவில் நம்ம வந்து 2026-27க்கான டெட் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ அந்த எக்ஸாமினுடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இங்கிலீஷினுடைய சிலபஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இங்கிலீஷுக்கு எப்பவும் போல 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரையிலும் கம்பல்சரியாக அவங்க கொடுத்துருக்காங்க. இட் டசன்ட் மீன் ஒரு 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்புக்குள்ள மட்டும் படிச்சா போதும், அதுல இருந்து தான் கேள்விகள் வரும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. 8ஆம் வகுப்பினுடைய அல்லது 6ஆம் வகுப்பினுடைய தொடர்ச்சியான டாபிக் 9ஆம் வகுப்புல வந்தாலோ 10ஆம் வகுப்புல வந்தாலோ அல்லது 11, 12 வகுப்புல வந்தாலும் அந்த கொஸ்டின் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு வாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சிலபஸ் வந்து நம்ம கையாள வேண்டி இருக்கிறது. ஸோ நம்ம வந்து சிலபஸ்குள்ள போயிடலாம். இந்த பதிவுல இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல ஐ எம் கோயிங் டு ஹேண்டில் இங்கிலீஷ் ஃபார் யூ. அதனால இப்போ இங்கிலீஷ் தான் முதன்மையா வந்து நான் இந்த இதுல முக்கியமா வந்து சொல்ல போறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் இஸ் ஆல் அபவுட் லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அப்படிங்கும் பொழுது மேபி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரலாம். அடுத்தது டிக்ஷனரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பொழுது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரலாம்? புக் பேக்ல இருக்கக்கூடிய அல்லது புக்குக்குள்ளேயே இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம க்ளோசரின்னு சொல்லுவோம். க்ளோசரியில ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துட்டு அதனுடைய மீனிங் கேட்பாங்க. அது புக்ல இருந்து தான் வரும். அதனால நம்ம புக்கை படிச்சுட்டாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது ரைட்டிங். நெக்ஸ்ட் வந்து கிராமர். முக்கியமா நம்ம என்ன சொல்றது படிக்க வேண்டிய ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னா இந்த கிராமர். ஏன்னா முன்னாடி எல்லாம் டெட் எக்ஸாமினேஷன் நடக்கும் பொழுது நமக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா கிராமர்ல இருந்து கேட்டாங்க. இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த கொஸ்டின் பேட்டர்ன் ஆனது கொஞ்சம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாதி கிராமர்லயும் கேட்கறாங்க, பாதி வந்து லிட்ரேச்சர்லயும் கேட்கறாங்க. ஸோ வரும் எக்ஸாம்ல எப்படி வேணாலும் வந்து கொஸ்டின் வரலாம். கால்வாசி கிராமர்ல இருந்து இருக்கலாம், முக்கால்வாசி லிட்ரேச்சர் இருக்கலாம். இல்ல ஒரு 30ல 10 கேள்வி லிட்ரேச்சர் இருக்கலாம், 20 கிராமர் வரலாம். இல்ல வைஸ் வர்சா 20 கேள்வி லிட்ரேச்சர்ல இருந்து வரலாம், 10 கொஸ்டின் கிராமர்ல வரலாம். ஆனா நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக உள்ளது. இப்போ என்னென்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது கரெக்ஷன், டெலீஷன், ஒமிஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் கிராமர் ஐட்டம்ஸ் ஹைலைட்டட் கிளாஸ் ஆர் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன்டெகிரேட்டட் கிராமர் டாஸ்க் இதுலயே தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. இன்டெகிரேட்டட் அப்படின்னா எங்க இருந்து வேணாலும் வரலாம், 6th இருந்து 8th வரையிலும் கம்பல்சரி. இந்த கிராமர் டாபிக் ஆனது ஒரு வேலை இப்ப நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கம்யூனிகேட்டிவ் பர்பஸ் we use the following இப்போ ஸோ டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்? டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இம்பரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட், கொஸ்டின், எக்ஸ்கிளமேஷன்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ், யூசிங் ஆர், பட், எட், இந்த மாதிரியான இது வந்து டாபிக் தான். உள்ள போய் நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா இந்த டாபிக் 1 by 1 நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டி உள்ளது. சிம்பிளா எப்படி ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னா ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு
நம்ம வந்து ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு ஒரு இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நம்ம கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வேற 4 வகையான சென்டென்ஸ் கொடுத்துட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸை கண்டுபிடிங்க. இல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு 4 வகையான சென்டென்ஸ் கொடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிங்க, இல்ல கொஸ்டின்ஸ் கண்டுபிடிங்க, எக்ஸ்பிளனேஷன்ஸ் கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கூட ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து வேர்பு ஃபார்ம்ஸ். இது ஒரு டாபிக்கா நம்ம எடுத்துக்கணும். டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் டைப்ஸ்ங்கிறது நம்ம ஒரு டாபிக். இதை நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அடுத்து வேர்பு ஃபார்ம்ஸ் அப்படிங்கும் பொழுது ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஈவன் இங்க வந்து சிம்பிள் அண்ட் கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. யூஸ் டு டெஸ்கிரிப்ஷன், நரேஷன், ஃபியூச்சர் டைம் வந்து வில் கோ, வில் அண்ட் கோயிங் டு அப்படின்னு சொல்லிட்டு காமன் மாடல் வேர்பு கேன், குட், வுட். அப்ப நம்ம மாடல் வேர்புமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, படிக்க வேண்டி இருக்கு. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சு காமன் மாடல்ஸ். சரிங்களா? அடுத்து டென்ஸ் வேர்பு ஃபார்முங்கும் பொழுது 3 டென்ஸ் மாடல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ஆர்டிகிள்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ஆர்டிகிள்ஸ்ங்கும் போது என்னது, பேசிக் டிட்டர்மினர்ஸ் லைக் எனி, சம், a lot of, அதே மாதிரி இன்டென்சிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரி, ரியலி அப்படிங்கக்கூடிய வேர்ட்ஸுமே பேசிக்கா, இதெல்லாம் பேசிக்கா இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ், அட்ஜெக்டிவ்ஸ். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, சிம்பிள் இல்லையா, வேற என்ன இருக்குது, பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு 3 டிகிரி இருக்குது. அப்ப நம்ம 3மே தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப், இது ஒரு கொஸ்டின் கூட கேட்டாங்க. அட்வர்ப், அட்ஜெக்டிவை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன எக்ஸாம்ல. அட்வர்பை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சிலபஸ் இதுதான் நம்ம வந்து நம்மளுடைய சிலபஸா கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து தான் கேள்விகள் வரும். அதே போல vocabulary-ல நம்ம வந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கும் பொழுது gather ideas, knowledge of passive vocabulary while they use active vocabulary in everyday context, classroom situations. நம்ம vocabulary நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. அடுத்து லிட்ரரி அப்ரிசியேஷன்ஸ் சொல்லிட்டு அதுல இது வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து இப்போ டெக்ஸ்ட் புக்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்கலாம்னு பார்க்கும் பொழுது இதை நம்ம ஃபர்ஸ்ட் லெசன், இது வந்து சி டர்ட்டில் அப்படிங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன். அதே போல சி டர்ட்டில்ல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ முக்கியமா நம்ம வந்து அப்ரிசியேஷன் அப்படிங்கிற பார்த்தா தெரியும். இந்த இடத்துல ஒரு இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 6th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த ஒரு போயட்ரி முடிச்ச உடனே இங்க கீழே வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க, இந்த கொஸ்டின் கொடுப்பாங்க பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹூ டஸ் ஹீ ரெஃபர் டு, இது ஒரு கொஸ்டின். வாட் டஸ் நைல் ரிவர் ரெஃபர் டு, வேர் இஸ் இட். ஸோ இது வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொஸ்டினாக நம்ம கொஸ்டின்ல நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த கொஸ்டினை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரியான ரீட்ஸ் மேகசின்ஸ் அண்ட் புக்ஸ் ஃப்ரம் த ஸ்கூல் லைப்ரரி அவுட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாக் அபவுட் வித் என்ஜாய்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஸ் அசம்பிளி ப்ரோக்ராம்ஸ், ஸ்கிட்ஸ், பிளேஸ் பேஸ்ட் ஆன் புக்ஸ் ரீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து புக்கை படிச்சு வச்சிருக்கணும். அடுத்தது சப்ளிமெண்டரி ரீடர், துணைப்பாட பகுதி எல்லாமே, எல்லா சப்ளிமெண்ட். ஏன்னா அதுல இருந்து சிம்பிளா என்ன கேரக்டர் கொடுத்துட்டு அந்த கேரக்டரை கேட்டுடுறாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கக்கூடியது வந்து 7வது வகுப்புக்கான அதுல வரக்கூடிய டாபிக். எல்லாத்துலயுமே அதேதான். லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் பார்த்தா தெரியும், ரைட்டிங், கிராமர். அப்ப இந்த 7வது வகுப்புல என்னென்ன கிராமர் வந்து இதுல கவர் ஆகுது அப்படின்னு, யூஸ் ஆஃப் a variety of acquiring nouns accurately and appropriately in addition to consolidating the items learned earlier, the following will be introduced and recycled. Advanced, அப்போ டிட்டர்மினர் அங்க படிச்சோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சியாக
இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ்டு இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து லிங்கிங் வேர்ட்ஸ், தட், அப்புறம் என்னது லிங்கிங் வேர்ட்ஸ், நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அந்த அண்ட், எட், பட், ஆர், நார், ஃபார், பிகாஸ் அதெல்லாமே லிங்கிங் வேர்ட்ஸ் தான். அடுத்தது இங்க லிஸ்ட்ல கொடுத்துருக்குது எல்லாமே நீங்க கொஸ்டினாக நீங்க எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் இண்டிவிஜுவலா கிராமர் டாபிக்ல போய் நம்ம படிக்க வேண்டி இருக்கு. இது எல்லாமே கிராமர் டாபிக் தான். என்ன சொல்றாங்க, superlative form, reported speech, grammar items above are to be taught for use and will not be tested in formal terms. நம்ம வந்து யூஸ் டே டு டே அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதாக அந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரீடிங் ஃபார் பிளஷர், ரீடிங் சப்ளிமெண்டரி ரீடர். இது பாருங்க, சப்ளிமெண்டரி ரீடர் இப்போ 7ஆம் வகுப்புல சப்ளிமெண்டரி ரீடர் எதிர்பார்க்கணும். அடுத்து சிலபஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சிலபஸ் ஃபார் 8th ஸ்டாண்டர்ட்ல அதே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான். ஸ்பீக்கிங், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்துருது. அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்கில்ஸ் அண்ட் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படிங்கும் பொழுது என்ன அப்படின்னா, நம்ம புக்கு தான், புக்கில் வரக்கூடிய ப்ரோஸு, போயம், போயட்ரி, சப்ளிமெண்ட்ரி, இது எல்லாமே. அண்ட் ரீட் அண்ட் என்ஜாய் த போயம். இப்போ போயத்துல இருந்து என்ன பண்ணணும், போயத்துல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது ரைட் ஷார்ட் ஸ்பீச் 40 to 50 வேர்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ 8th தான் என்ன பண்றோம், நம்ம கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இம்பார்ட்டண்டான கிராமருக்கெல்லாம் நம்ம மூவ் ஆன் பண்றோம். எக்ஸாம்பிள், யூஸ் அ வெரைட்டி ஆஃப் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சிருக்க வேண்டும். டிட்டர்மைனர் தெரிஞ்சிருக்க வேண்டும். லிங்கிங் வேர்ட்ஸ், சென்டென்ஸ் மோடிஃபயர்ஸ், அட்வர்ப், பிளேஸ் அண்ட் டைப்ஸ், அண்ட் பாஸ்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம், கிளாஸ், மாடல் ஆக்சிலரி. அந்த மாடல் ஆக்சிலரியில ஆர்டர் இல்லையா, மாடல் ஆக்சிலரி, இது வரையிலும் இது எல்லாமே கிராமர் தான். இதெல்லாம் நம்ம வந்து படிக்க இருக்கிறோம். அடுத்தது ஒகேபுலரி. ஸோ இதோட நமக்கான சிலபஸ் வந்து இங்கிலீஷ் சிலபஸ் இதோட முடியுது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒருங்கிணைச்சு யூனிட்டா பல யூனிட்டுகளா மாத்தி அதை பிரிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம தனித்தனியா நம்ம வந்து படிப்போம். அதாவது லிட்ரேச்சர் தனியாகவும், அப்புறம் இது தனியாகவும், கிராமர் தனியாகவும் நம்ம என்ன பண்ணுவோம், 20 யூனிட் அப்படிங்கிற கணக்குல யூனிட்டுகளா பிரிச்சு இது எல்லாத்துலயும் அதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லிங்க் பண்ணி கொண்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 6ஆம் வகுப்பினுடைய சிலபஸை நம்ம வந்து பார்த்துட்டு இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இது ஜஸ்ட் சிலபஸ் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஒரு நம்ம எப்படியான என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கையாள போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வகுப்பு, அறிமுக வகுப்பாக நான் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்க பார்த்தா தெரியும், இங்கிலீஷ் 6th ஸ்டாண்டர்டினுடைய சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கான சிலபஸை அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ப என்னென்ன இருக்குங்கும் பொழுது 3 ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க, 3 போயம் கொடுத்துருக்காங்க, 3 சப்ளிமெண்டரி கொடுத்துருக்காங்க. போன லாஸ்ட் எக்ஸாம்ல இது இந்த 6th இருந்தே அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்ததாக நம்ம வந்து அதை பார்க்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வருஷம் கடந்த 2025ல சோஷியல் பார்ப்போம். அதுல கேட்ட கேள்விகள் வந்து நீங்க எடுத்து பார்க்கும்போது 6th கொஸ்டின் கேட்டிருக்கிறதாக நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, அது வந்துட்டு இருக்கட்டும். பை த டைம் நம்ம 6ஆம் வகுப்பினுடைய சிலபஸ் பார்த்துட்டு வந்துருவோம். 6ஆம் வகுப்புல என்னென்ன கொடுத்துருக்காங்க, சி டர்ட்டில்ஸ், த crocodile அப்படிங்கிறது போயமாக இருக்கு. அது கூட கொஸ்டின் வந்துருச்சு. வெரி குட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், கொஸ்டின் ஒரு கிளான்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுல அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்னென்ன ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத 6ஆம் வகுப்புல, அதாவது இங்கிலீஷினுடைய கொஸ்டின் பேப்பர் இதை பார்த்தா தெரியும். இது வந்து 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கேள்வி. ஃபர்ஸ்ட் 3வது பேஜ்லயோ 4வது பேஜ்லயோ இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. இதுவுமே புக்குக்குள்ள இருந்து கேட்டிருக்காங்க. ஆல் இன்டிஸ் கம் டு லே தேர் எக்ஸ் பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் ஜனவரி அண்ட் மார்ச். இதுவுமே ரொம்ப எளிமையான ஈஸியான கொஸ்டின் தான்.
நம்ம சிலபஸ் பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அட்வர்ப் ஆஃப் என்னது அட்வர்ப்ங்கிற டாபிக்கை பார்த்தோம் இல்லையா? அப்போ சிலபஸை ஒட்டி என்ன பண்றாங்க கொஸ்டின் கேட்கறாங்க. அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அப்ஸ்டேர் என்னது ஸ்டெப்ஸ். அப்ஸ்டேர்னால ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸுங்கிறது என்னது? மேனர் கிடையாது, டைம் கிடையாது, ஃப்ரீக்வன்சி கிடையாது, அட்வர்ப் பிளேஸ்ல வந்துருது. அதை பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ரைட்டரை பத்தியும் கேட்கறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 8 வரையிலும் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் அவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள், அவங்க என்ன ஒர்க் எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய பிரபலமான ஒர்க் என்ன, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒர்க் டைட்டில் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து சிலபஸ் ஒட்டியே படிக்க வேண்டி உள்ளது. ஓகேங்களா? அடுத்து ஃபைண்ட் அவுட் த மீனிங். இதுக்கான மீனிங் வந்து கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ட்ரிக்கி தான் இது. ஏன்னா இது வந்து இடியம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த இடியம்ஸை நம்ம டெய்லி படிச்சு வச்சுக்கணும். நமக்கு இதேதான் வேலை, வேற என்ன வேலை இருக்கு? டெட்டுக்கு படிக்கிறதா நம்மளுடைய முழு வேலையுமே நம்ம செய்ய போறோம். அப்ப என்ன பண்றோம்? ரெகுலரா ஏதோ ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்க போறோம். இடியம்ஸோ பிரைசஸோ இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். அடுத்தது மை ரெமினிசென்சஸ்ங்கிற கூடிய புத்தகம் எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கிறதுக்கு வேற காரணம் இருக்கு. ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் டாகூர். ரஸ்கின் பாண்ட் வந்து எதனால நான் இது பண்ணியிருக்கிறேன்னு கேட்டேன்னா, அவருடைய இந்த ட்ரீஸ் ஆர் மூவிங் வென் த ட்ரீஸ் ஆர் மூவிங் அப்படின்னு சொல்லிட்டு த ட்ரீஸ் வாக்கிங் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு. வென் த ட்ரீஸ் வாக்டு அந்த லெசன்ல யார் எழுதியிருப்பாங்கன்னா ரஸ்கின் பாண்ட் தான் எழுதியிருப்பாரு. அவருடைய சிறு வயது காலத்தை பற்றி அந்த லெசன்ல கதை வந்து இடம்பெற்றிருக்கும். அதனால இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ கதையை ஒட்டி இன்னொன்னு இந்த இடத்துல ரவீந்திரநாத் டாகூர் தான் என்னது மை ரெமினிசன்ஸ் எழுதியிருக்காரு. இது ரொம்ப எளிமையான போயம். டைரக்ட் கொஸ்டின் புக்ல நான் வந்து புக்ல காட்டுறேன் உங்களுக்கு. கம்ப்யூட்டர் சால்வ்டு கிராண்ட்மா. கம்ப்யூட்டர் சால்வ்டு கிராண்ட்மா அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. And the poet wants us to copy and scan and paste ஓகே டேஷ் இன் இமெயில் பேக் டு ஹர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே இருக்குது ஆன்சர் கிராண்ட்மா. அவ்வளவுதான், ஹர் கிராண்ட் மதர். இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சர் என்ன அப்படின்னா கிராண்ட் மதர் தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. இந்த பாடம் படிச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்சாண்டட்னு ஒரு வேர்டு கேட்டிருக்காங்க. என்சாண்டட் அந்த லெசன் படிக்கும்போது தெரியும். என்சாண்டடுக்கு மீனிங் வந்து மோட்டிவேட்டட். இதெல்லாம் புக்கை படிச்சாலே போதும். அடுத்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் படி ஓகே இஸ் பார்ட் ஆஃப் ஹார்ஸ் அண்ட் டேஸ் அண்ட் ஹிஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம என்ன பண்ணணும்? போயம் படிக்கணும். ஸோ என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து கரேஜ். அப்போ போயம் படிச்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து வந்து ஹூ வாஸ் பார்ன் இன் வூல்ஸ்தோர்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன் இங்கிலாந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து சார் ஐசக் நியூட்டன். இதுவுமே புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது மேன் ஓவர்போர்ட். இது வந்து ஒரு துணை பாடம். இது வந்து எந்த பாடம் அப்படி எந்த இது அப்படின்னு பார்க்கும் பொழுது மேன் ஓவர்போர்ட் இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ் ரஜூலா இல்லையா? ஆன்சர் வந்து எஸ்எஸ் ரஜூலா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரியான கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன் ஆஃப் த நாட் எக்ஸாம்பிள் ஃபார் பர்சானிஃபிகேஷன். இந்த பர்சானிஃபிகேஷனுங்கிறது என்ன டைப், என்ன டாப்பிக்கில் வரும்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுங்கிற டாப்பிக்கில் வரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஐரணியை கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பர்சானிஃபிகேஷன் ஆஃப் கிராமரும் இதுவும் கலந்து தான் வருது. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டினா நம்ம இங்கிலீஷ் கொஸ்டினை நம்ம இதை பார்க்கலாம். ஆக்சுவலி கொஞ்சம் ஆனால் படிச்சிருந்தாலும் அது ஈஸியாக நமக்கு தெரியும். அடுத்து இந்த இடத்துல வந்து என்ன மறுபடியும் என்ன வரும்? எஸ் கிராண்ட்மா. எஸ் கிராண்ட்பா வி ஷுட் வெயிட் அன்டில் த ரோட் இஸ் கிளியர் ஆஃப் டிராபிக். இது லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க இல்லையா? அடுத்து ஐசக் ஹேட் கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் மாடல் ஆஃப் தி விண்மில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பட் இதுல என்னன்னா அசர்ஷன் முதல்ல வந்து அசர்ஷன், ரெண்டாவது வந்து ரீசன். அது நம்ம அப்போ கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காரணம் கொடுக்கும் பொழுது நம்ம இந்த லெசனை நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சரை எழுத முடியும். அப்போ அது அந்த அளவுக்கு டீப்பா எல்லாமே நம்ம டீப்பா தான் படிச்சிருந்திருக்கணும். இந்த அப்போ டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த் அப்படின்னு டிமாண்டட் அப்படின்னா ஆஸ்க் அத்தாரிட்டிவ்லி. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஈஸியா எழுதிடலாம். டிமாண்டட்னா கேட்கறது இல்லையா? அப்போ அதுலயே வேற வேற எல்லாமே பார்க்கும் பொழுது குவாரல்டு, அட்வைஸ்டு, ரிக்வஸ்டட் எதுவுமே இல்லை, ஆஸ்க் இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சராக வரும்.
கிட்டத்தட்ட நம்ம இதுதான் நம்மளுடைய என்னது எக்ஸாம்னுடைய கொஷின் பேப்பர். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 90ஓட முடியுது. நமக்கு 30 கொஷின் பேப்பர் இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிட்ரேச்சருக்குள்ள நம்ம ஒவ்வொரு லெசனா நம்ம வந்து பாடத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதோட நம்ம என்ன பண்றோம்னா இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸை நம்ம வந்து முடிச்சுக்கிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த லெசன்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கிளாஸா ஒவ்வொரு வீடியோ பதிவாக லெசன்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்டேட் பண்ணக்கூடிய லெசனை நீங்க என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு ஆப்ல போய் பார்த்துக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த பதிவுல சந்திப்போம்.